என் தங்க பிள்ளையே, நேசிக்கும் உறவானவர் இதை உன்னிடம் சொல்லியே ஆக வேண்டும் என்று அங்கு தவித்து கொண்டு இருக்கின்றார். நீயோ என்ன நினைக்கின்றாய், ஏது நினைக்கின்றாய் என்று மனதில் தீராத குழப்பத்தோடு இருந்து கொண்டு இருக்கும் இந்த வேளையிலே நல்ல செய்தியை சொல்வதற்காக இந்த வாராகி நான் வீட்டு வாசலுக்கே வந்துவிட்டேன். என்னை வரவேற்க தயாராக இரு. சிலரின் சூழ்ச்சி வலையால் என் பிள்ளைகள் அங்கு பரிதவித்து கொண்டு இருப்பது எனக்கு புரிகிறது. என் பிள்ளையே, நீ உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு ஒரு சில விஷயத்தை செய்ய முற்படும் போது அதை தவறுதலாக மற்றவர்கள் புரிந்து கொண்டு உன்னை குற்றம் சுமத்தி கொண்டு இருக்கின்றார்களே என்று நீ மனதில் வருத்தமடையாதே. அந்த வருத்தங்களை தாண்டி என் பிள்ளை இதற்காக போராடி கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். என் தங்க பிள்ளையே, உன் போராட்டத்திற்கு முழு மனதோடு நான் ஒத்துழைப்பு கொடுத்து விட்டேன். நான் நன்மைதான் செய்கின்றேன் என்றும் சொன்னாலும் கூட சில பேரோ அதை புரிந்து கொள்ளாமல் உனக்கு தண்டனையை மட்டும் வழங்கி கொண்டு இருக்கிறார்கள், பேசாமல் சென்று விடுகிறார்கள் என்ற மன வருத்தம் உனக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கின்றது. உனக்கு உயிரானவரே இப்படி நடந்து கொண்டு விட்டால் நான் எப்படி தாயே, எங்கே தாயை செல்வது என்றுதானே உன் மனம் அங்கு தீராத குழப்பத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றது. இந்த குழப்பங்களுக்கு தீர்வை கொடுப்பதற்கு நான் உனக்கு நல்வாக்கோடு வந்து இருக்கும் பொழுது எதற்காக தங்கமே மனம் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றாய்? நீயோ உன்னுடைய வெற்றியை பறைசாற்றுவதற்கு ஓடோடி உழைத்து கொண்டே இருக்கின்றாய். அடுத்தது என்ன வேண்டும் என்ன வேண்டும் என்று தேடிக்கொண்டு இருக்கும் தேடலில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய். தைரியத்தையும் சந்தோஷத்தையும் நான் கொடுத்து கொண்டு இருக்கும் போது, இந்த வாராகி கொடுத்து கொண்டு இருக்கும் போது நிச்சயமாக நீ இறுதியில் வெற்றியை பெறுவதென்று உறுதியேற்ற பிறகு எனக்கு நன்றியை தான் சொல்ல போகிறாய். என் தங்க பிள்ளையே, உனக்கு உயிரானவரும் நான் இருக்கின்றேன் என்ற உண்மையை சொல்வதற்காக உன்னிடத்தில் வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்காகவே மனமருந்தாதே. யாருமே இல்லை என்றுதானே என் பிள்ளைகள் வருத்தப்பட்டு கொண்டு இருந்தார்கள். இதோ உனக்காக உன் தாய் வாராகி நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். என் பாதம் சரணடைந்த பிறகும் நான் உன்னை காப்பாற்றாமல் விட்டு விடுவேனா என இதோ உனக்கான வெற்றியை பறைசாற்றுவதற்கு உன்னை தேடி வந்து இருக்கும் பொழுது உன்னில் இருக்கின்ற பொறுமை குணமும் நல் குணமும் பார்த்து நான் சில சமயத்தில் பிரமித்ததும் உண்டு. அந்த குணத்தை பார்த்துதான் உன் உயிரானவரும் இனி உன்னை விட்டு விலகப் போவதில்லை என்று என்னிடம் சொல்லிவிட்டார். நான் தான் அதை என் பிள்ளையிடமே நீ சொல்லிவிடு. இன்னும் முயற்சி செய்து அவர்கள் வெற்றி பெறுவதற்கு அது உறுதியாக இருக்கும் என்று அவளிடம் சொன்ன போய் இப்பொழுது உன்னை தேடி அவர் வந்து இருக்கின்றார். என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற வழிகள் எனக்கு புரிந்ததுதான். உன் மனதில் இருக்கின்ற வழிகள் எனக்கு தெரியாமல் இல்லை. ஆனாலும் யாருமே இல்லை என்று நினைப்பதை விட உன் உயிரானவர் உனக்கு பக்க துணையாக இருந்து உனக்கு என் அருளையும் சேர்த்து கொடுத்து உனக்கான வெற்றியை அவரின் மூலம் கொடுப்பதற்காகத்தான் இந்த வாராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன். என் வாழ்க்கைக்கு எப்பொழுதும் வழிகாட்டியாகவே இருங்கள் என்று என்னிடம் ஏந்தி விட்டாய். இனியும் மனம் இறங்காமல் இந்த தாய் இருப்பேனா? ஒரு தாயிடம் பிள்ளைகள் கண்ணீர் விட்டு அழும்போது அந்த தாயின் அமைதி காத்து கொள்வாளா? என் தங்கமே, நீ என்னை மட்டும் முழுமையாக நம்பி இருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது உன் உறவானவரையும் உன்னையும் சேர்த்து உன் வெற்றியின் பயணத்தை தொடங்கி வைப்பதற்காக புதிய அத்தியாயத்தை நான் தொடங்கிவிட்டேன். என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் வெற்றிக்காக போராடி கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, இதோ நீ ஓடுவதா சாடுவதா என்று குழப்பத்திலேயே போய்கொண்டு இருக்கின்றாய். உன் வாழ்க்கைக்கு எது சரியானதோ அதை தாரும் அம்மா என்று என்னிடம் கேட்கும் என் பிள்ளைக்கு உனக்கென்று ஒரு அடையாளத்தை நான் உருவாக்க வந்து இருக்கின்றேன். நீ மனக்குழப்பத்திலே என்ன செய்வதென்று நினைக்காதே. அந்த குழப்பங்களை எல்லாம் என் பாதத்தில் நீ ஒப்படைத்து விடு. எனக்கு தான் நீ இருக்கிறாயே என்ற ஒற்றை வார்த்தை மீது
மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நிச்சயம் நீயே ஆச்சரியப்படும்படியான நல்ல தீர்வையும் நல்ல சொல்லையும் செயலையும் உனக்காக நான் கொண்டு வந்திருக்கின்றேன். சொல்ல முடியாத வழிகள், அங்கு நிம்மதியில்லாமல் என் குடும்பமே தவித்து கொண்டு இருக்கின்றதே என்று பரிதவிக்கும் என் பிள்ளையின் நிலை மனமுணர்ந்து விட்டேன். இனியும் நான் உன்னை அப்படியே விடப்போவதே கிடையாது. எங்கே உயர்த்த வேண்டும் என்று நான் உனக்கு முடிவெடுத்திருக்கின்றேனோ, இனி யார் தடுத்தாலும் சரி, உன் வாழ்க்கையின் மாற்றத்தில் இனி உன் வெற்றி என்பது உறுதியாகி நிலையாகிவிட்டது. என் பிள்ளையே, உன் மனதில் நிம்மதியில்லாமல் தானே நீ நிலை குனிந்து இருக்கின்றாய். யார் சொன்னது என் பிள்ளைகளுக்கென்று யாருமே இல்லை என்று? இதோ உனக்காக உன் வாராகி தாய் நான் தேடி வந்து இருக்கும் பொழுது உன் மனதையும் உன் உள்ளத்தையும் நான் அமைதிப்படுத்தத்தான் போகிறேன். இந்த தாய் இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கைக்கு நல்லது மட்டும்தான் எனக்கு நடக்கப் போகிறது என்று நீ உன் உள்ளத்திலே தீர்க்கமாக நம்பு. அந்த நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன் தாயே என்று சொல்வது என் செவிகளில் சேர்ந்துவிட்டது. இதோ உனக்கு கிடைக்க வேண்டிய வேலையும் உனக்கு கிடைக்க வேண்டிய உனக்கே உரிமையான ஒன்றையும் உனக்காக நான் எடுத்து வைத்திருக்கின்றேன். மகிழ்வோடு வந்து உன் வரங்களை பெற்றுக்கொள். எது எனக்கு ரொம்ப முக்கியம் என்று தெரிகிறதோ அதை உடனடியாக தாயே என்று தானே நீ கேட்டாய். உனக்கு தேவையானதை என் கையில் எடுத்து வைத்து விட்டு தானே உனக்கான நேரத்தை நான் வகுத்திருக்கின்றேன். உன் நேரமும் வந்து விட்டது, உன் காலமும் கனிந்து விட்டது. என்னுடைய முதல் வேண்டுதல் இப்பொழுது நிறைவேறப் போகிறது என்ற மகிழ்ச்சியில் நீ பூரிப்பாக இரு. சர்வ நிச்சயமாக இந்த வாராகி உனக்கான வேண்டிய வாக்கியத்தை தந்து சகல ஐஸ்வர்யத்தோடு உன்னை சந்தோஷமாகத்தான் வாழ வைக்கப் போகிறேன். நீயோ நினைக்கிறாய், அம்மா என் நம்பிக்கைக்கு நல்லபடியாக வெற்றிகரமான வாழ்க்கைதான் அமைய வேண்டும் என்று. நிச்சயமாக வெற்றிகரமான வாழ்க்கையைத்தான் உனக்கு நான் தரப்போகிறேன். நீ நடந்து முடிந்து விட்டதாக எண்ணி இந்த வாழ்க்கையை நினைத்து எனக்கு நன்றியை மட்டும் சொல்லிக் கொண்டே இரு. அந்த நன்றியின் வடிவிலே நீ ஒவ்வொரு நாளும் புது புது அதிசயத்தை உன் வாழ்க்கையில் உணரத்தான் போகிறாய். முடிவு எடுக்க தெரியாமல் இருந்து கொண்டு இருக்கின்றேன் தாயே என்று நீ நினைக்கும் பட்சத்திலே என் முகத்தை மட்டும் நீ நிலையாக வைத்துக்கொள். நல்ல வழி காட்டிட இந்த வாராகி நான் உனக்குள்ளே வந்து இருக்கும் பொழுது நீ மனம் தளராதே என் தங்கமே. நான் சொல்கின்ற உண்மையெல்லாம் உன் வாழ்க்கையில் படிப்படியாக நடக்கத்தான் போகிறது. நீயோ நிச்சயமாக உன் வெற்றியின் பயணத்தை ஆரம்பிக்கத்தான் போகிறாய். எதுவும் எப்பொழுதும் என்ன நடக்க வேண்டுமோ அது சர்வ நிச்சயமாக நடக்கத்தான் போகிறது. நான் உனக்கானவரை அழைத்து உனக்கு வெற்றியை தருவேன் என்று உறுதியை ஏற்றேன் அல்லவா? இப்பொழுது அந்த உறுதியை முழுவதுமாக தந்து உன் பயணத்தை இங்கு ஆரம்பித்து விட்டேன். இனி யார் என்ன சொன்னாலும் நிற்கப் போவதில்லை. உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேரப்போகிறது. நம்பிக்கையோடு இரு. ஓம் வராகி தாயே போற்றி.